ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். எப்பவும் செய்கிற மாதிரி முட்டை குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நமக்கு பணியாரம் முட்டை குழம்பு சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை அவிச்சு கொடுத்தோன்னா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். முட்டையும் காலி ஆகிடும். கொஞ்சமாக முட்டையிலே பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம குழம்பும் செய்யலாம். முட்டையும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துடும். அதுவுமே ஒரு பெனிஃபிட் தான் இந்த குழம்புல. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை எல்லாமே உடச்சி ஊற்றிக்கணும் ஒரு பவுலில். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், சால்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு பணியாரம் மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா பணியாரத்தை இதில் பேனில் ஊற்றி வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சைடு வெந்து வந்திருக்கு. இன்னொரு சைடையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த முட்டை கலக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டால் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டையை. அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றிக்கோங்க. அந்த முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபியாக வரும், பனியா மாதிரி உப்பி வரும். அதுக்காக நல்ல முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்திருக்கு, நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நடுவில் மட்டும் சீக்கிரமாகவே வந்துடும். அதை மட்டும் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க பனியார கடாயில் அதுக்கப்புறமா சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். கொஞ்சமாக ஆயில் தடவி தான் நான் முட்டையெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 காஷ்மீரி சில்லிஸும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காயும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பூண்டும் எடுத்திருக்கேன். எல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிம்பும் கொடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சமாக சீரகம், சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வந்திருக்கேன். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்சி போட்டு அரைச்சி ஊற்றுனதுனால குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா இருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன், கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுமே தண்ணி ஊற்றாமல் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருங்க. அது 2 மினிட்ஸ் ஆவது வதங்கட்டும். அப்போ தான் மிளகாய்த்தூள் அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் கொஞ்ச நேரம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா சிம்லேயும் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா குழம்பும் ரெடியாகி வந்திருக்கு. திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ நம்ம முட்டை பணியாரம் அது எல்லாமே எடுத்து வச்ச முட்டை பணியாரம் எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 முட்டை தான் சேர்த்துருக்கேன். அதுக்கே எவ்வளோ முட்டை பணியாரம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 12 கிட்டேயே வந்திருக்கு, மேலேயே வந்திருக்கு. இன்னும் தூள் எல்லாம் இருந்தது, அதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு உள்ள கொதிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்லேயே வச்சு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ நமக்கு